சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி சரி போனவை வந்துச்சு யாருது? சரி மாமாய், அங்கங்க பராக்கு பார்க்காம ஒழுங்கா நேரத்தோட வீடு வந்துச்சு யாருங்க? எண்ணி ஸ்மால் ஸ்மால் சண்டை பிக் பிக் சண்டை இரும்பளுக்கு நான் நினைச்சு பயந்துட்டேன். எண்ணி எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிச்சாரோ அந்த மனுஷன் அப்படி நினைச்சேன். நல்ல வேளை டக்குன்னு வந்து நேரத்துக்கு ஒரு ஐடியா தந்தீங்க. போனை போட்டு கூப்பிட்டேனே மனுஷன் அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு. ஆத்துக்கு வடிவேலு ஒரு படத்துல நான் தான் ரவுடி வரல அந்த மாதிரி சில வீடுகளில் புருஷ மாதிரி ஒரு மாதிரி கெத்ததான் தெரிவாங்க. நம்ம தான் எப்படியாவது வலிக்கு கொண்டு வந்துடணும். அப்பதான் குடும்பமா இருக்கும். அதுவும் சரிதான் அண்ணி. எண்ணி ஜூஸ் கிஸ் இல்லனா காபி கீபி குடிக்கீங்களா அண்ணி? எம்மா தாயே ஒண்ணுமே வேண்டாமா. எப்படா நான் வேண்டான்னு சொல்லுவீங்கிறதுக்காண்டி பியாருக்கு கேட்பேன். அது எதுக்கு? ஒண்ணு வேண்டாம். எங்க வீட்டுல போய் நானும் என் மாமியாலும் ஒண்ணு போல போட்டு குடிச்சுக்கிடும் ஜூஸ். என்ன அண்ணி அப்படி சொல்லிப்பட்டியே என்ன பார்த்து? இப்பம்லாம் எங்க வீடு வேற மாதிரி மாறியாச்சு. வேற மாதிரியா? இல்லையா, எல்லாம் அப்படிதானே இருக்கு. உன் போட்டோவும் நம்ம அண்ணன் போட்டோவும் கூட மாறவே இல்லையா? அங்கதானே இருக்கு. அதல்ல நீ இப்பம்லாம் எங்க வீட்ல கையை தட்டினா போதும் டப்புன்னு ஒரு ஆள் வந்து நிக்கும். என்ன வேணும்னு சொன்னா போதும் டப்புன்னு கொண்டு வந்துரும். என் நாத்து என்ன மந்திரமா மாயமா? மந்திரம் இல்ல மாயம் இல்ல நீ. அதான் என் நாத்தனாக்காரி கிடக்கல்ல, அவ வீட்டுக்கு வந்துட்டல்ல. ஆமா, நீலம்பரி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாச்சே. ஆமா நீ என் மாமியாக்காரி போட்டாலும் போட்டா ஒரே போட்டா பெரிய கல்லத்துக்கு நீலாம்பரிக்கு மண்டையில போட்ட மாதிரி போட்டுட்டா. தெய்வமே, என்ன சந்தோஷம் உனக்கு. இருக்காத பின்னாடி என்னை என்ன பாடுபடுத்துனா அதான் நல்லா வாங்கி கட்ட போறா. நான் சொன்னாலும் கோவப்படுவா. இப்ப அம்மாகாரி சொன்னா அப்படியே பவ்யமா வீட்ல எல்லா வேலையும் உளுந்து பாத்துட்டு கிடக்கா. அப்படி போட அருவாள வா, உனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டுன்னு சொல்லு. அதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அன்னைக்கு கொண்டாட்டினே தெரியல கிடந்து. ஆமா நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதான் ஒரு சின்ன டான்ஸ் போட்டுட்டேன். வா, டான்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா. செம சூப்பரா இருந்துன்னு சொன்னாங்க நிறைய பேர் கமெண்ட்ல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சரி சொல்லுங்க நீ, ஜூஸா காஃபியா சொல்லுங்க, டீயா? நான் விட்டாலும் நீ விட மாட்டா போல இருக்க. பாசமான பொலியெல்லாம் செய்து சரி ஏதோ ஒண்ணு வா இஷ்டத்துக்கு கொண்டு வர சொல்லு. நீலு அண்ணி. அட்ற சக்கனா இது வேறயா? நீலு அண்ணி நடக்கட்டு. என்ன எதுக்கு கூப்பிட்ட? இந்த பாருங்க நீலு அண்ணி, உங்களை இங்க விருந்துக்கு கொண்டு வந்து வைக்கல. என்ன நொன்னானி என்ன அதிகாரம் பண்ணதுக்கு. இந்த பாருங்க உங்க ஓட்ட அதிகாரத்தெல்லாம் உங்க புருஷ வீட்ல உங்க மாமியார் வீட்ல வச்சுக்கிடுங்க. இங்க வச்சுக்கிட்டீங்க செல்ல காசு ஆயிருவீங்க. இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா துள்ளிட்டு இருக்கியோ? நான் எங்க துள்ளுனே? ரெண்டு சர்பத்து போட்டு கொண்டாங்க எனக்கும் எங்க அண்ணிக்கும். சர்பத்து போடணுமா? சர்பத்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரில கொடை பிடிப்பான அந்த மாதிரி ஆடிட்டு கிடக்கா. இன்னும் ஒரு மாசம் தானே, அது வரைக்கும் தானே எனக்கு இந்த வீட்டுல வேலை. அதுக்கப்புறம் வேலைக்காரி வீட்டுக்காரியா மாறிடுவோம்ல. ஏனி இந்த கூமுட்டை கொக்கு முட்டையை பத்தில மைண்ட் வயசுல பேச நினைச்சு சத்தமா பேசிட்டு போகுது. கூமுட்டை கொக்கு முட்டையா? நல்ல பியார் வச்சிருக்க. யம்மா நீலுக்குட்டி வாங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போற அந்த ஒரு மாசத்துக்கு. அது உன் காட்டுல மழை கொண்டாடு. உங்க சர்பத்து அத கொஞ்சம் சீரிச்சிட்டாலும் சொல்ல. மூஞ்ச பத்தாலே 300 நாள் சர்பத்து குடிக்க முடியாது போல இருக்கு. அப்படி இருக்கு. சில்வண்டு கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குறேன்னு என் தலையில எழுதி இருக்கு. எல்லாம் என் நேரம். என் புருஷனுக்கான புருஷன் அவன் வரட்டும் இன்னைக்கு. என்ன நீ எந்திச்சிட்டியா? உட்காருங்க, விருந்து தடபடலாம் நடந்துட்டு இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம். எம்மா தாயே, ஊர்பட்ட சுவாலி கிடக்கு வீட்டுல. நான் போறேன், நீ விருந்து சாப்பாடு சாப்பிடு. சந்தையில போய் உனக்கு பிடிக்குமேனு ஏத்தங்கொள்ள ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அப்பப்போ ஒண்ணு பிச்சு தின்னுடுவில்ல. இதுல ஆப்பிள் அரைஞ்சின்னு இருக்கு. எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு கேளு, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க என் மொவ போட்டு தருவா. அப்படி ஏதாவது உங்ககிட்ட சொன்னா மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிட்டேன். ஒண்ணு கூட்டிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூட்டிட்டாங்க. தேவா, என்னனே மூஞ்சலாம் ஒரு மாதிரி பழுத்து போயிருக்கு. அதெல்லாம் வீர தழும்புகள். உனக்கும் கல்யாணம் ஆனா அப்பப்போ வீர தழும்புகள் வரும் போவோம். இதெல்லாம் கண்டுக்கப்படாது. எல்லாம் நம்ம ராதிகாக்க கைவண்ணம் போல இருக்கு. நல்ல கோலமூட்டமா இருக்க, கலர் கோலப்பொடிய வச்சு ஏன் உட்கார் பாவன்ற விஷயம் பேசணும். நாத்து புருஷன் பாவம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காவோ. புருஷன் பொண்டாட்டி நான் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருந்தா நல்லாவா இருக்கும். அப்பப்ப 2-3 அடி தட்டு விழுந்தாதான் நல்லா இருக்கும். பாத்துக்கோ, யாரு என்ன நினைச்சாலும் சரி பரவாயில்ல. ஆனா எனக்குலாம் என் பொண்டாட்டி கையால சின்ன அடி வாங்கலன்னா அன்னைக்கு உறக்கமே வராதுப்பா. சிரிக்காத, உனக்கு சீக்கிரம் கால் கட்டு போடுவாவோ. அப்பதான் தெரியும் எல்லாம். நான் தான் என் போட்டுட்டு ஸ்மால் சண்டை போட்டுட்டு இங்க வந்து கிடக்கேன். நீ என்ன வயலு பக்கம் அங்கேயும் வரப்போற அங்கேயும் தெரியுத? ஒண்ணும் இல்லண்ணே, வீட்டுல அங்கன கரண்ட் வேற கொஞ்ச நேரம் இல்லையா, அதான் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். எனக்கு தெரியும் நீ மெசேஜ் போட்டதுக்கு தங்கச்சி ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டா, இல்லைன்னா போன எடுத்துருக்க மாட்டா. அதான் இப்படி ஒரு மாதிரி மூஞ்சி சுவாகமா வச்சுட்டு அப்படியே காத்தாட வயலு பக்கம் வந்திருக்க. தங்கச்சியா? யாரு? தெரியாத மாதிரி அப்படியே நடிப்பான் என் தங்கச்சி. அதான் நீ பாத்துட்டு தெரியுதல அந்த பொண்ணு.
நீ கையை விடுங்கனே, சும்மா இருங்க. தேவையில்லாம என்னத்தையா ஒண்ணு பேசாதீங்கன்னே. அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லியாச்சுல. சரடே சரடே, கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். பைய சிக்க மாட்டேங்கான, உண்மையை சொல்ல மாட்டேங்கான. எப்படி கமுக்கமா தெரியுதான். நடக்கட்டும் நடக்கட்டும். ஒரு பொருளை காய வைக்க விடுதாம்மா. என்ன பாடுபடுது இந்த காக்கா. என் காக்கா என் மர்மம் என்ன காவலுக்கு வச்சுட்டு போயிருக்கா. நீ ஒத்த தேங்காவை தூக்கிட்டு போனாலும் அவ்வளவுதான். அடி வாங்குது நீ இல்ல, நான் தான். நீ அடங்க மாட்ட. கம்பத்திட்டு மண்டையை பிளந்தாலும் நீ எல்லாம் அடங்குவ. கடவுளே, இவ்வளவு ரெண்டு பேரும் எங்க வந்து குறுக்க சாடினால்வா? ரெண்டு பேருக்கு அடி ரொம்ப பலமோ. எனக்குன்னு தூக்கிட்டு எறியலக்கா. இந்த சவுத்து முதவி காக்கா இருக்குல்ல, இந்த தேங்காவை பொறக்கிறதுக்கு வந்து அந்த அளவுல கோவத்துல அது மேல எரிஞ்சே தெரியாம ரெண்டு பேரும் கூட வந்து சாடிட்டேல. போதும் செல்ல தாயி, போதும், இதோட நிறுத்து. என்னக்கா அப்படி சொல்லுத? அப்ப சொல்லத நீ நம்பலையா? செல்ல தாயி, எத்தனை நாளா எங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும்னு காத்திருந்தேன். நான் வேணுக்குன்னு படல, காக்கா மேலதான் போட்டு நம்புங்க. ஒரு 5000 ரூபாய் எனக்கு தரணும்ல, அதை கீழே எடுத்து வை. கிளவி இந்த நேரம் 5000 ரூபாய் திரும்பி கேட்க. ரெண்டு கிளவிகளும் சொல்ல நம்ப மாட்டேக்காளுவல. ஏதோ நான் வேணுக்குன்னு தூக்கி மண்ட வகல் எரிஞ்ச வரல முழிச்சிட்டு நிக்காளுவா. இவளோட வலிக்கு கொண்டு வரணும்னா ஒரே வழிதான். எக்க ரெண்டு பேரும் நேத்து 9:30 மணிக்கெல்லாம் படுத்து உறங்கிச்சோ. நம்ம தெருல நேத்து என்ன தெரியுமா நடந்துச்சு? 10 மணிக்கு போல. செல்ல தாயி, கால் வலிக்கு போது உட்கார்ந்து கதையை சொல்லு. என்ன நடந்துச்சு? ரொம்படியோ ஊர் கதைன்னு சொன்ன நம்மள மறந்துட்டாளுவல. என்ன சிரிப்பா சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காளுவா. நம்ம தெருல சுந்தரி இருக்கலக்கா, அவளுக்கும் மருமகளுக்கு சண்டை. அந்த ஆளை சண்டை போட்டுட்டு ராத்திரியோட ராமானமா சுந்தரி அவன் மோவ வீட்டுக்கு பொட்டி படுக்கையில தூக்கிட்டு போயிட்டாளாக்கா. இதான் நடந்துச்சு. எனக்கு தெரியுமா இதான் நடக்கும்னு. ரெண்டு பேரும் மாமியாலும் மருமகளும் ஒரே அங்க போறதுன்னு இங்க போறதுன்னு ஒரேடி அலைஞ்சாளுவா. கடைசியில் சண்டை போட்டுட்டாளுவா. வந்துட்டா வேணா. செல்ல தாயி, தேங்காய் எதுக்கு காய வச்சிருக்க? கடையில வாங்குற தேங்காய் சில சமயம் நல்ல வகை இருக்கு. நம்ம வீட்டுல தேங்காவை வாங்கி நல்லா அரைச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். பத்தியா வாசமா இருக்கு. அதுதான் என் மரமும் ஆசைப்பட்டு வாங்கி உடச்சு காய போட்டிருக்கா. அதுக்கு தான் காக்காவை பத்திட்டு உட்காந்துருக்கேன். தேங்காய் என்ன சல்பரா கில்பரா என்னோ மருத தடவி காய வச்சு அரைப்பாவலாம். அந்த எண்ணெல்லாம் நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா முடியெல்லாம் உதிர்ந்து போயிடும். அதுக்காண்டி தான் என் மரமும் வீட்டுல நம்ம காய வச்சோம்னா நார்வேல ரைஸ் மில்ல கொண்டு அரைச்சிட்டு வரந்தே நான் பொறுப்பாச்சு அப்படின்னா. எத்தே தேங்காய் காய்ச்சிட்டுனா சாக்குல அள்ளி வைங்க. மர்மல சுக்கா காய்ச்சிட்டு அள்ளி வைக்க. சீக்கிரம் எடுத்துட்டு போய் அரைச்சு கொண்டு வரியா. மர்ம கூப்பிட்டோடனே எள்ளுன்னா என்னையால நிக்க மாமியாக்காரி. சில தாயி, நம்ம தெருவிலே மாமியால மர்மலும் சண்டை போடாத ஆள்னா நீங்க ரெண்டு பேரும் தான். சில நேரத்துல சண்டை வந்தாலும் அடுத்த நேரம் சேர்ந்துக்கிட்டியா. ஏக்கா, அந்த உலகத்துல என்னத்தை கொண்டு வந்தா என்னத்தை கொண்டு போக போறோம் சொல்லு. எனக்கு இந்த வயசான காலத்துல ஒரு உருண்டை சோறு வேற என்னத்தை வேணும் எனக்கு. நான் என் போக்குல பேசாம இருப்பேன். என் மர்ம உள்ளத கொஞ்சம் கஞ்சி தண்ணியை கொண்டு தருவா. என் போக்குல குடிச்சிட்டு பேசாம நான் உண்டு என் சோழி உண்டு இருப்பேன். மோவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நான் கேப்பர் வச்சு கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தான் தெரிஞ்சேன். மாமியாங்கிற கெத்துல அப்படி அலைஞ்சேன். அதனால என் மர்மோ தான் ஒரு மாதிரி நல்ல பிள்ளையா இருந்துகிட்டு அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா. அதனால தான் பார்த்தேன். சின்ன பிள்ளை அவளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது வயசான காலத்துல நமக்கு என்னதுக்கு இந்த கிழவிக்கு அப்படின்னு நினைச்சு நானும் என் கெத்த விட்டுட்டேக்கா. பரவாயில்லையே செல்ல தாயி, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை கண்ணை கசக்கிட்டு நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வீடு விளங்குமாக்கா? சரிப்படுமா சொல்லு. ஆரம்பத்துல என் மரமட்டைக்கு உரைக்கல, பிறகுதான் எல்லாமே உரைச்சுது. நம்மளும் ஒரு பிள்ளைய வச்சிருக்காம அந்த பிள்ளைய அடுத்த வீட்டுல போய் வாழ போயிருக்க. இதே மாதிரி அவன் மாமியாரியும் பண்ணுனா நம்ம மனசு எப்படி துடிக்கும். அந்த நினைச்சு பார்த்தேன். அந்த அளவு சவத்தை விட்டு தொலைச்சிட்டேன் எல்லாத்தையுமே. அதுல இருந்து என் மரமட்டை சண்டைக்கு நிக்குது, கோவப்படுது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேங்கா. அந்த அளவு என் பிரஷர்லாம் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல எம்மா என்ன மாதிரி பிரஷர்ல மண்டையை வெடிச்சிரும் போல இருந்துச்சு. இப்ப சண்டையும் குறைஞ்சி பிரஷரும் குறைஞ்சிட்டு. பரவாயில்லையே செல்ல தாயி, பிரஷர் குறையதுக்கு இப்படி ஒரு வழி இருக்காக்கோ. ஆமா பின்ன. அவள சாக்குல கட்டி வச்சிருக்கேன். நான் அவட கூட வரட்டா? வேண்டதே, புஷ்பாக்காவும் நெத்து காய போட்டிருக்கா. அள்ளி கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஓடி இருந்தோம். நீங்க கொஞ்சோண்டு ரசம் மட்டும் வச்சிருவீங்களா? சரி சரி, ரசம் தானே வச்சிருக்கேன். நீ போயிட்டு பாத்து எடுத்து போனே. எது போயிட்டே எனக்காண்டி காத்து கிடக்காம சுவாரதுனுங்க. சரி மர்மல, நீ பாத்து போ. செல்ல தாயி, சுந்தரி வீட்ல எதுக்கு சண்டையா? சுந்தரி வீட்ல எப்பக்கா சண்டை நடந்துச்சு? அப்போ சுந்தரி வீட்ல சண்டை நடக்கல. சண்டை நடக்கலக்கா, சும்மா தான் அவன் மாவு வீட்டுக்கு போயிருக்கா. அவன் மரும கூட சண்டை போட்டுட்டு போவதுக்கு அவன பைத்தியக்காரியா கேனையா? செல்லத்தாயி, அப்ப நாங்க அடிபட்டோம்ல, அதை கேட்க வந்ததுக்கு கதையை மாத்ததுக்காண்டி இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்கேன். அது வந்துக்கு உங்களை சமாதானப்படுத்தணும்ல. எனக்கு வேற வழி தெரியல. போதும், நிறுத்துவா ராமாயணத்தை. என்னக்கா ஏங்க இப்படி கோவப்படுத? எனக்கு தரணும்ல ஒரு 5000 ரூபாய். ஆமா, அது ஒரு 2-3 மாசம் கழிச்சு தந்தா போதும். நீ இன்னைக்கேச்சும் 5000 வருவேன், எடுத்து வைக்கணும். ஏக்கா என்கிட்ட இப்ப துட்டு வேற இல்லையக்கா கையில. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எப்படியோ சாயந்தரம் 5 மணிக்கு வருவேன், துட்டை எடுத்து வைக்க. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னையோட கட் பண்ணுதே. 5 மணிக்கு வந்து நிக்கும் அந்த கிளவி. 5000 எப்படியா புரட்டணுமே. முடி எப்படி தடவி பாத்துட்டே இருக்க? ட்ரினிட்டி ஹேர் வாஷ் பொடியை போட்டேன்னு சொன்னீல்ல, நல்ல முடி பஞ்சு போல அளவோல இருக்குடி, பளபளன்னு இருக்கு. ஏக்கா பியானே இல்ல பத்தியக்கா? ஆமாட்டி, பியானே இல்ல. எடி புஷ்பா, யார்ட்டி போன் போடுதா? ஏக்கா சின்ன பொண்ணு தான் போன் போட்டுட்டாடக்கா.
இடி சொல்லு, இடி கிளம்பிட்டியா? கேக்கா கேக்கா எங்க இருக்க? நான் ஆளை கண்ணில் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஏன் பாவி மக்கா, அதுக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சியா? இடி வீட்ல இருந்து கிளம்பும் போது ஒரு போன் போடுன்னு சொன்னோம்லடி. போன் அக்கா வச்சிருக்க போனு வெளியே மினுக்கடி உள்ள புழுக்கடிங்க மாதிரி. இந்த போன் ஒரு டப்பா போனு, வெளியே தான் பாக்கிறதுக்கு பந்தாவா வச்சிருக்க. தலையில வேற சொம்மட வச்சிருக்கேன், தூக்கிட்டே உங்க வீட்டுக்கு வரணும் தான் பேசாம போன போட்டு போன் போகுதா ஒரே நாட்ரிச்சபிள். இது போன நான் ஒண்ணுமே செய்யலையே, இது ஒரே வாட்ட போன இருக்குடி. இந்த மனுஷனு சொன்னா கேக்காரா ஒரு நல்ல போன வாங்கி தரோன்னு. அப்ப வாங்கி தரேன், இப்ப வாங்கி தரேன், இந்த தீபாவளி ஆஃபர் வரும் அப்படின்னு இருக்காரு. என்னத்த செய்ய, இத வச்சு நானும் காலத்தை கழிச்சிட்டு கிடக்கேன். இப்ப நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சியோ? ஆமாக்கு இப்ப 5 நிமிஷத்துல பஸ் வரக்கூடிய நேரம் ஆயிட்டு. வந்துட்டுனா பேருவான் பறந்து சிட்டாட்டு. சீக்கிரம் வாடியா. இப்ப ஒரு நிமிஷத்துல ஓடியாரேன். நெத்து தேங்காய் கடந்து பத்தியா, அதை கொண்டு போய் எண்ணெய் எடுத்துட்டு ஓடியாரே. நீ இந்த பிள்ளைகள் வந்தானா கொஞ்சம் சுவார் மட்டும் போட்டு விடு. எனக்கா புஷ்ப கொஞ்சம் சுவார் தள்ளிட்டு போடி. ஏக்கா பஸ்ஸுக்கு வர நேரம் ஆயிட்டு. நான் 11 மணிக்கு போல தான் கஞ்சி குடிச்சேன், அதனால வயிறு பசிக்கல, வந்து சோறு தின்னுக்கிட்டேன். காலையில 4 மணிக்கு என் தங்கச்சி எந்திக்கா, அதுல இருந்து பிடிக்க வேலம்மா. சாயந்தரம் ஆனா ராத்திரி ஆனாலும் வாய மட்டுக்கு பிள்ளைக்கு ஒரு நிமிஷம் குறுக்க சாய்க்க நேரம் இருக்கா. ஏக்கோ 4 மணிக்கு எதுவும் சொல்லல நீ? எம்மா நான் வாயே திறக்கலட்டி, கொஞ்சம் முன்னாலதான் வந்தா. இதெல்லாம் கஞ்சி குடிக்கிறதுக்கு நார்த்திங்க ஊருக்கு இருந்தா தாக்கா அப்படின்னா அதுல ஒரு கிண்ணில எடுத்து கொஞ்சம் கொடுத்து விட்டு போயிட்டு வாமா நான் அனுப்பி விட்டேன். வந்தா நிச்சயம் படாத பாடு படுத்தி விடா பத்துக்கா. ஒரு ரைஸ் மில்லுக்கு போறான்னு தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 1 லிட்டர் எண்ணெய் கொண்டாம்பா. செக்கில் ஆட்டின எண்ணெய் துட்டாச்சு. இப்போ 1 லிட்டர் கொடுக்க முடியுமாக்கா? திருப்பி தரவும் மாட்டா, துட்டும் தர மாட்டா. பஸ் வருது அன்னைக்கு அந்த சைடு நின்னுடும் வா. ஏன் நிறுத்துக்க எம்மா வந்து குறுக்க சாடிற பத்தியம்மா. ஆக்சுவலி நான் எப்பவும் ஏசி கார் புக் பண்ணி தான் போவேன். இன்னைக்கு தான் புதுசாட்டு பஸ்ல ஏறலாம்னு நினைச்சி ட்ரை பண்றேன். என்ன ஃப்ராட் விடுதா? எப்ப பார்த்தாலும் நம்ம பஸ்ல தானே வருவா. இது என்னோட புது கதையா இருக்கு. எம்மா உருட்டுனது போதும், பஸ்ல ஏற போறியா இல்ல இறங்க போறியா? ஏற போறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உள்ள இருக்காங்க. போமா உள்ள போலாம். ரைட். நிறுத்துங்க. விட்டுட்டு வந்துட்டா நாங்க வர மாட்டோமாக்கா? இது எங்கள் சொத்து, எனக்கும் உரிமை இருக்கு, நானும் வரி கட்டுதேன். எப்பாவி மக்கா எங்க இருந்து வந்தான்னு தெரியலையா ஐயா. நாங்களும் உட்காருவோம்ல, உட்கார மட்டும் செய்ய மாட்டோம், படுக்கவும் செய்வோம். என்ன தூக்குங்க எடி, கொஞ்ச நெஞ்ச பேச்ச பேசுன காடுமா பேச்சு உனக்கு. எடி எந்திரடி, பாத்து 4 மணி இதான் சாக்கு நல்லா படுத்துக்கிடும். ஐயா யாரி மேல வாங்க. நச்சி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டியா? உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன். எம்மா புஷ்பா, நானே ஒண்ணு நேர்ல வந்து பாக்கணும்னு நினைச்சேன். என் போன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டுமா, ரிப்பேர் ஆயிட்டு. கேட்க முடியல, பொண்ணு விட்டு ஆளுகிட்டையும் கேட்க முடியல. அப்படி என்னாச்சு? அதான் புஷ்பகானி போன் அடிச்சுட்டு போனே போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்னாச்சுமா? பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்படி பேசி முடிச்சிருவோமா, இல்ல நிச்சயமலத்தை நேரடியா வச்சிருவோமா, இல்ல ஒரேடியா கல்யாணத்தை வச்சிருவோமா? நல்ல பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி என்னாச்சு? நம்ம புஷ்பகனால பேசாம விட்டுட்டு வந்து அந்த பொண்ணு பேசுன பேச்சுக்கு வேற யாரா இருந்துச்சு? 4 கேள்வி நல்ல நறுக்குன்னு கேட்டுட்டு வந்துருப்பாவோ. என்னமா சொல்லுதியோ? கல்யாணம் முடிஞ்சா மாப்பிளக்காரன் வேலை ஜோலியெல்லாம் விட்டுருணுமா? ஒரு தாய் தகப்பையும் கூட பிறந்த ஆளு, சொந்தக்காரன் சொக்காரன் யாரும் அவனை போய் பார்க்க கூடாது மாப்பிளக்காரனை. கடவுளை, இது என்ன கூத்தா இருக்கு? இப்படி ஒரு பிள்ளையாமா அந்த பிள்ளை? எனக்கு பிள்ளை தெரியாதம்மா, அவங்க அப்பனை தான் தெரியும். அவன் தான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஆளு, அதனாலதான் அவனை வச்சுதான் நான் இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும்னு நினைச்சேன். சரி, எனக்கு ஒண்ணு சொல்ல முடியல, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி பாட்டுமா, நல்ல பொண்ணு ஏதா இருந்தா பாப்போம். சரி விட்டு தள்ளுங்க அந்த பொண்ணை. மாப்பிளைக்கு அம்மா கிடந்து புலம்பிட்டு கிடக்கா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதோன்னு. நான் தான் சொல்லி வச்சிருக்கேன், என் சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, வேணா பார்த்து முடிச்சிருவான்னு இருக்கேன். அப்படியேமா சின்ன பொண்ணு, உன் சொந்தத்துல ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுமா, வேணா நம்ம பேசி எடுத்து முடிச்சிருவோம். சொல்ல அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு. சின்ன நம்ம மேல தெரு கோஷ்டியை பத்தி சொல்லு. ஏடி சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைய பத்தி சொல்லிட்டி. மேல தெரு நார்கள் மேல தெரு, ஏடி சொல்லிட்டி சீக்கிரம். உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா எப்படிமா? என்ன யாதுன்னு விவரத்தை சொன்னா நான் பேசி முடிக்க சரியா இருக்கும்ல. என்னச்சி, நம்ம 4 மேல தெருல ஒரு பொண்ணு இருக்கு, சூப்பர் பொண்ணு, நல்ல பொண்ணு பத்தி கொடுங்க, நல்ல குணம் உள்ள பொண்ணு. அப்படியேமா? ஆமா அண்ணாச்சி, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப தூரத்து சொந்தம். ஆனா திடுதுப்புன்னு போய் எப்படி பொண்ணு தாங்கன்னு கேட்க முடியும். அதனாலதான் எல்லாரும் கொஞ்சம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கன்னா ஒரு 1000 கல்யாணத்தை முடிச்சிருக்கியா, அதனால டக்கு புக்குன்னு எப்படி நேக்க பேசணுமோ அப்படி நேக்க பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கியோ. அதுக்கு தான் உங்களை கடந்து தேடி தெரிஞ்சுட்டு கிடந்தோம். நல்ல விளக்கு இன்னைக்கு கண்ணில் பட்டுட்டே டப்புன்னு அமைக்கிட்டோம். இந்த பிள்ளைக்கு அப்பா பேர் என்ன பேரு சொல்லு, நான் டக்குன்னு தூக்கிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அண்ணாச்சி. 4 மேல தெருல ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரு அப்பா ஒரு மகா. 4 மேல தெருல அப்பாவும் மவளும்னா அது யாரா இருக்கும் நமக்கு தெரியாம? முத்துவண்டியா இருக்குமா ஒருவேளை? அவன் தான் அவன் மவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அண்ணாச்சி. இந்த என் மொவ படிச்சு முடிச்சு வந்துருவான்னா அடக்கு இருக்கேன் நான் வேற.
அப்படி மறந்துட்டேனே. எம்மா ஆள் யாருன்னு ஓரளவுக்கு புடிச்சிட்டேன். நான் நினைக்க ஆளா தான் இருக்கும்னு நினைக்கேன். ஒரு பழைய காலத்து வீடு தானமா, கொஞ்சம் தாழ்ந்த வீடா இருக்கும். கரெக்டா கப்பல் பிடிச்சிட்டு அந்த வீடு தான். அம்மா புரிஞ்சு போச்சு. ஆள் யாருன்னு இப்போ புடிச்சிட்டேன். அம்மா நான் புது போன் வாங்குறதுக்கு தான் போறேன். போன வாங்கினோட முதல் போன் அந்த பொண்ணுக்கு அப்பாவுக்கு தான். போன் அடிச்சு கேட்டுட்டு உங்களுக்கும் அந்த அடிச்சு என்ன ஏதுன்னு டக்கு புக்குன்னு பொண்ணை பார்த்து முடிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். என்னாச்சி அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னம்மா சொல்லுதா? சின்ன பிரச்சனையா? சின்ன பிரச்சனை இல்ல, அது உள்ள போய் பார்க்கும்போது பெரிய பிரச்சனை. என்னம்மா சொல்லுதா? இப்படி ஒரு மாதிரி சொல்லுதா? 4 மணி சும்மா இருங்க. சும்மா இருக்க மனசனை வயிற்று கலக்க விட்டுறாதியா. இல்ல சின்ன கல்யாணம் முடிஞ்சாச்சுல, அப்போ ஒரு பெரிய பிரச்சனை தானே. ஏ கூறுகிட்ட குக்கரு, நீ என்னைக்கு புஷ்பா காக்கா காதுல விழுத தெரியல, அன்னைக்கு அவ்வளவுதான். கேட்டி வாசந்தி, இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் பேசாம இருட்டி உன் வாயை வச்சுக்கிட்டு. சரிக்கா, நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், நீங்களே பேசிக்கிடுங்க. ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, அந்த பையனுக்கு லேசா அந்த பிள்ளைய வர பிடிச்சிருக்கு. அப்ப ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு சீக்கிரத்தை பேசி முடிச்சிடலாமே. அது இல்ல, இந்த விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு போறோம்னா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஆக்க போறோம். என்னம்மா சொல்லுதா? ஆமா அண்ணாச்சி, எங்க அக்காக்கு இவன் இந்த விரும்புது விஷயம் எல்லாம் ஒண்ணு தெரியாண்டா. அவளுக்கு தெரிஞ்சுனா ஒரு மாதிரி சங்கடப்படுவா. திடீர்னு வேண்டான்னு கூட சொல்லிடுவா. பாவம்ல அவன். அதனாலதான் அவனு ஆசையே கெடுப்பானே. அதனால சரின்னு சொல்லி இப்படி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஆக்கிடலான் தான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லுதோம். இது மாதிரி பொண்ணு வீட்டுல பொண்ணுக்கு அப்பாவுக்கும் தெரியாதுன்னு நினைக்கேன். ஓ, இப்ப புரிஞ்சு. 2 பேர் வீட்லயும் தாய் தகப்பனுக்கு தெரியாது. இப்பதான் கரெக்டா சொன்னியா? சரிம்மா, விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டே டப்புன்னு முடிச்சிருவோம் கல்யாணத்தை. அப்படியே ஊருக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி. ஆனா நம்ம 4 பேருக்கும் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான் தெரியும் என்ன விஷயம்னு. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, கிளம்புதேன். சந்தோஷமான விஷயத்தோட உங்களை சந்திக்கேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இருங்கப்பா, நான் போய் யாருன்னு பாக்குறேன். சரி, சந்தோஷமான இந்த நேரத்துல தேங்காய் அரைக்க போற என்ன ஒரு 1/2 லிட்டர் தந்திருக்கா. நல்ல செக்கு எண்ணெய், சல்பர் எதுவும் இல்லாத எண்ணெய். நாலுபடி குவாடு போட்ட ரோடே போட்டுருவியா, ஃப்ரீனா ஃபினாயிலே குடிச்சிருவியா. சொந்தங்களே, உங்களுக்கு முடி கொட்டுத பிரச்சனை இருக்கா? பொடுகு பிரச்சனை இருக்கா? அதுக்கப்புறம் பொடுகுனால வரக்கூடிய அரிப்பு அந்த பிரச்சனை இருக்கா? வேற பியான் பிரச்சனை இருக்கா? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல மூலிகை ஹேர் வாஷ் பவுடர் இருக்கு. அதை வாங்கி பயன்படுத்துங்க. நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பரா இருக்கு ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேர்வை வாடடிக்குதா? அதுக்கும் ஒரு சூப்பரான தீர்வு நம்ம ட்ரினிட்டில ஹெர்பல் பாத் பவுடர், அதாவது குளியல் பொடி. மூலிகை குளியல் பொடியை போட்டு குளிச்சோம்னா அங்க வந்தா இங்க வாசடிக்கும். அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். புதுசா பியூர் மருதாணி பொடி இருக்கு. அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி பொடியும் இருக்கு. பியூர் மருதாணி பொடியை போட்டு குளிச்சோம்னா நமக்கு இயற்கையான ஹேர் கலரிங் கிடைக்கும். நம்ம தலைக்கு நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த வெயிலெல்லாம் அங்கேயும் சுத்தி திரியும் போது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கலர் மங்கி கருத்து போயிருக்கும்ல, அதுக்கு இந்த முல்தானி மெட்டி பொடியை கொஞ்சோண்டு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே பேக் மாதிரி மூஞ்செல்லாம் போட்டுட்டு கழுவுனோம்னா சூப்பரா இருக்கும். அப்படியே க்ளோ சூப்பரா வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மேல போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க எல்லா டீடைலும் உங்களுக்கு அனுப்புவாங்க. நிறைய காம்போ ஆஃபர் கூட இருக்கு சொந்தங்களே, பயன்படுத்திக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீ. இந்தியா முழுக்கவும் நாங்க அனுப்புவோம், எல்லா இடமும் அந்தமானு கூட நாங்க அனுப்புவோம். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. சரி சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணவங்க நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ல கூட போடலாம். சரி சொந்தங்களே, போயிட்டு வரோம். ஞாயிற்று அடுத்த வீடியோல சந்திப்போம்.